வணக்கம் பரட்டை. வணக்கம் சுரட்டை. நேரை விசிட் பண்ணிடுறேன். வணக்கம் நேர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சி சார்பாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரட்டை, சொல்லுங்க. இதே ஊரில் தான் பிறந்திருக்கோம், இதே ஊரில் தான் வளர்ந்துருக்கோம். புழலேரி பற்றி தான் இப்போ கேள்வி கேட்க போகிறேன். சின்ன வயசில் நம்ம நிறைய இந்த ஏரியில் விளையாடிருக்கோம், நிறைய நம்ம வேர்வையும் விளையாட்டும் பார்த்துருக்கேன் இந்த ஏரி. ஓகேவா? அடிக்கடி தான் மழை வரும்போதெல்லாம் கரை நிரம்போம். அதுக்கப்புறம் வெயில்களில் திருப்பி தண்ணி உள்ளே வாங்க, நடந்தே போவோம், நடந்தே வருவோம். ஏன் இந்த கரையில் அந்த கரை நடந்து கூட போயிருக்குன்னு வச்சுக்கேன். சமீப காலமாக ஒரு 4-5 வருஷமாக தண்ணி உள்வாங்கவே இல்லை. இந்த நிலையிலே இருக்குது. இதை விட அதிகமாகதே தவிர குறையில. அதுக்கான காரணம் ஏன்? அதாவது இது வரைக்கும் 4-5 வருஷம் முன்னாடி பார்த்தது வந்து இயற்கை. இயற்கைன்னா என்னென்னா, பிப்ரவரி மார்ச் மாதம் வரையும் தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் வெயில் வந்த உடனே அதாவது கோடைக்காலம் வரும்போது என்ன தண்ணி வற்றிட்டு ட்ரை ஆகிடும். இதுதான் இயற்கை. அந்த இயற்கையை வெற்றி பெற்றார் அப்படின்னா அந்த பெருமை வந்து திரு எம்ஜிஆர் அவர்களை சாரும். சரி, அதுதான் இப்போ இந்த நிலைமை. இது என்னன்னா, இது புழலேரி மட்டும் கிடையாது. பூண்டி ஏரி, புழல் ஏரி, சம்பரம்பாக்கம் ஏரி, அதுக்கப்புறம் சோழவரம் ஏரி. ஓகே. இந்த 4 ஏரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து மழை பெஞ்ச தண்ணி கிடையாது. இங்கே நம்ம ஊரில் மழை பெஞ்ச தண்ணி கிடையாது. தமிழ்நாட்டிலே சென்னையிலே பெஞ்ச தண்ணியே கிடையாது. சரி. இது ஆந்திரா கிருஷ்ணா நதி நீர்லேருந்து வர தண்ணி. இது வந்து 1977-78 காலகட்டத்தில் வந்து திரு எம்ஜிஆர் அவர்களும் திரு NT ராமாராவ் அவர்களும் சேர்ந்து போட்ட அக்ரிமெண்ட். தெலுங்கு கங்கா ஸ்கீம் அது பேர். ஓகே. சரிங்களா? அந்த ஸ்கீம் படி என்னென்னா, ஆந்திராவில் வந்து கிருஷ்ணா நதி நீர் வந்து கடலில் போய் கலக்கிற தண்ணியை அப்படியே டைவர்ஷன் பண்ணி நம்ம சென்னைக்கு குடிநீராக கொண்டு வருது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 445 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே நம்ம சென்னையில் அம்பத்தூரில் இருக்கக்கூடிய புழலேரியில் இந்த தண்ணியை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து புழலேரி, சம்பரம்பாக்கம் ஏரி வந்து கோடைக்காலம், மழைக்காலம் எந்த காலத்தையும் வத்தாது. இதனால் வந்து மக்கள் வந்து வெள்ள ஆபத்து வந்து சேஃப் ஆவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, வெள்ள அபாயம் ஏன் வரும்னா, நம்ம ஏரி ஃபுல்லாக இருந்தால் தான், அது மழை டைமில் ஏரியை ஃபுல் பண்ணி வச்சா தான் வெயில் நாளில் வந்து தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்க முடியும். அதனால் வந்து எப்பவுமே வந்து மழை டைமில் வந்து 90% ஏரி ஃபுல்லான 95% ஃபுல்லான தான் வந்து திறப்பாங்க. இது 2015 ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகுதுன்னா, எல்லினோ சுச்சுவேஷனால ஒரே நாளில் 100-150 சென்டிமீட்டர் கிட்ட மழை பெய்யும் போது என்ன ஆகுது, ஏரிக்கு நீர் வரத்து அதிகமாகுது. அதாவது 90% இந்த ஏரி சடன்லி வந்து 120-130% கிராஸ் பண்ணும்போது அந்த வர தண்ணி அப்படியே மொத்தமாக கிட்டத்தட்ட 40,000 கணம் கிட்ட திறந்துட்டாங்க அடையாளத்தில். அதனால வெள்ளப்பெருக்கு இருந்தது. இப்போ இனிமேல் அந்த பிரச்சனைக்கு வழியே கிடையாது. என்னென்னு பண்ணுவாங்கன்னா, புழலேரி ஆகட்டும் இல்லை சம்பரம்பாக்கம் ஏரி ஆகட்டும், மழை காலத்தில் வந்து 60-65% இருக்கும்போதே வந்து உபரி நீர் திறந்து விட்டுருவாங்க. ஓகே. ஸோ அது வந்து மீடியமாகவே வந்து தண்ணி போயிட்டு இருக்கும். ஸோ அதனால வெள்ள அபாயம் கண்டிப்பாக வராது. அதாவது வெள்ள அபாயம் வந்து ஊருக்குள்ளே பெஞ்சாங்க நிற்கலாம், அது நிற்கும். அது வழி கிடையாது வச்சுங்கன்னா, ஏன்னா சரியான ஒழுங்குமுறை கட்டமைப்பு கிடையாது சென்னைக்குள்ள. அது நிற்கும். அந்த ஏரி திறந்து வர தண்ணியால் வெள்ள அபாயம் வராது. ஸோ அதனால தான் வந்து இது ஏன் இப்போ எம்ஜிஆர் இறந்து வந்து ஆல்மோஸ்ட் 37 வருஷம் ஆகுது, அது ஏன் இப்போது ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். என்னென்னா, எம்ஜிஆர் அவர்களால் வந்து அந்த டைமில் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாலும் அதோட ஃபுல் ஃபினிஷிங்ன்றது வந்து அப்பப்போ நடக்கலை. ஏன்னா இடையில் வந்து திமுக அரசாங்கம் வரும்போது அந்த 5 வருஷம் தடைப்படும். அது வந்து சரியான அந்த கட்டமைப்பு, அந்த கால்வாய் கட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது சரியான கட்டமைப்பு இல்லாமல் அங்கங்கே கரையிட உடைப்பு எல்லாம் இருந்தது. இது என்ன ஆகுது, 2019 வாக்கில் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அன்றைக்கு வந்து முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து அதுக்கான முழு தொகையும் கூட எடுத்துகிட்டு போய் ஆந்திரா கவர்மெண்ட்டில் வந்து செலுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த தண்ணி கண்டினியூவாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஏரிகள் ஃபுல்லாகிட்டு தான் இருக்கும். இது பேர் வந்து தெலுங்கு கங்கா ஸ்கீம். சரி, ஓகே. இப்போது இதே டைம் ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம இடத்துல மழை காலம் வரும்ல, அப்போது வந்து என்ன தண்ணீர் வந்து சப்போஸ் கரை உடைய அபாயம் இருக்கும்ல, அந்த டைம் கரை உடையாது. அதான் சொல்லிட்டேன். இப்போவே பார்த்தீங்கன்னா 90% வந்து ஏரி ஃபுல்லுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மழை பெஞ்சுது அப்படின்னா, இங்கே நமக்கு இப்போ நல்லா அதிகப்படியான மழை பெய்யுது அப்படின்னா அங்கே கால்குலேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க பொதுப்பணித்துறையினர். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த நீர் வரத்து என்ன, இருப்பு என்ன, அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை வெளியிட்டுனே இருப்பாங்க, நிறுத்தி வைக்க மாட்டாங்க. இப்போ கரையோர மக்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. கரையோரம் இன்க்ரீஸ் ஆகாது, இருக்கிற அளவு வந்துட்டு தான் இருக்கும். ஓகே. அவங்க வந்து என்ன பிளானிங்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 65%-90% உள்ள தண்ணி மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஏறும் இறங்கும். இதனால வந்து 100% தாண்டினா தான் கரையோர மக்களுக்கு ஆபத்து. அதே மாதிரி ஒரு 50-40% கீழே எடுத்து போனால் தான் சென்னைக்கு குடிநீர் பாதிப்பு. இவங்க PWD திட்டம் வந்து இதுக்கப்புறம் 65-90% வந்து தண்ணியை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் யாருக்குமே ஆபத்து கிடையாது. ஸோ தண்ணீர் தட்டுப்பாடும் வராது, வெள்ளப்பெருக்கும் வராது. இதனால
இதுக்கப்புறம் சென்னைக்கு குடிநீர் கம்பல்சரி. இப்போ பெங்களூர்லாம் கஷ்டப்படுறாங்க கேள்விப்பட்டோம்ல, அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. இதுதான் திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து இருந்தாலும் இறந்தாலும் நான் செஞ்சுட்டு போகணும்னு பண்ணியிருக்காரு. இதை வந்து நம்ம கூகுளில் போட்டாலே வந்துடும். தெலுங்கு கங்கா ஸ்கீம் போட்டிங்கனாலே இந்த ஸ்கீமோட மொத்த விரிவாக்கம் வந்துடும். நீங்கள் பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வேறு டவுட் இருக்கா சொல்லிட்டேன். நன்றி பாலா, தெளிவான கருத்துக்கள் நன்றி மக்களே. மீண்டும் ஒரு கேள்வியோட நானும் பரட்டியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களை 2 பேரை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.